இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளாக சூப்பரான ஈஸியான முறையில் ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக தைக்கிறவங்க பார்த்தோன்னே ஈஸியாக தைக்கிற முறையில் தான் இந்த ஸ்லீவ் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு இந்த வளைவை வரைஞ்சிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இந்த ஸ்லீவ் எவ்வளோ இருக்கோ அந்த இதை நம்ம எப்பயும் போல் வரைஞ்சிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் டெய்லியும் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வரும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். இப்போ இந்த வளைவு நம்ம எப்பயும் போல் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாகவே போடுங்க. கட் பண்ணிவிட்டு கூட நம்ம பத்தலைன்னா கூட எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம போடும்போதே அந்த வளைவு நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா அந்த ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாகிரும். எப்பயும் போல் இந்த வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு அளவு வச்சு நம்ம வளைவாக போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த கேப்பு போதுமா அப்படின்னு. பார்த்திங்கன்னா கேப் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலம் கொடுக்கும். அப்போ இந்த அளவே நம்மளுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு ஈஸியான முறையில். இப்போ வாங்க எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான டிசைன் தான் இது. நம்ம ஸ்லீவுக்கு வந்து பார்த்த உடனே இந்த ஸ்லீவ் அழகாக தைச்சிடலாம். பார்க்கவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெளி துணி மேலே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் தைச்சி நம்ம திருப்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு நாட்ச் இந்த மாதிரி போட்டுட்டு அப்போ தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து பின் போட்டு தைங்க, ஈஸியாக இருக்கும். ஊசியை நிப்பாட்டி இந்த வளைவை நம்ம போடணும். அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வளைவு வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ அங்கங்கே லைட்டு அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும் நம்ம தைச்சி திருப்பும்போது. இதோட ப்ளவுஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பின்கழுத்தும் போட்டிருக்கேன், முன்கழுத்தும் போட் நெக் வச்சு தைச்சிட்டு பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கை டிசைன் வச்சா எந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தைச்சி திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த கார்னரை நல்லா எடுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைனை நீங்கள் தைச்சி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நல்லா லுக்காகவும் தெரியும். இந்த டிசைனு ரொம்ப கொஞ்சன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக நீட்டாக தெரியும். இந்த டிசைனு நீங்கள் நான் தைச்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு லேஸு எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைக்கலாம். சில பேர் வந்து லேஸ்லாம் விரும்ப மாட்டாங்க, கல் ரோல் இந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம துணியிலே தைச்சி போடும்போது சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிசைனாக இருந்தால் கூட உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ சைடில் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் எப்பயும் போல்.
இப்போ வந்து நம்ம நாட் மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோம். இந்த நாட்டை வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த நூல் வந்து கீழே சிக்காமல் தைக்க வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கைக்கு நாட் மாதிரி வச்சு நம்ம கட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு குஞ்சம் மாதிரி ரெடி பண்ணணும். நம்மளுக்கு 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சு உயரம் வந்து சம பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இதில் அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாட் வந்து ரெடி ஆகிரும். இப்போ அவ்வளோதான், ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து தைச்சிட்டோம். ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஈஸியாக எப்படி தைச்சிட்டோன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ 2 ஸ்லீவுமே நான் தைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் போட்டே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிம்பிளாக சூப்பராக ஒரு டிசைன் வந்து ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும்